எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய். திட்டமான அளவு புளி எடுத்து மிளகாத்தூள், ஒரு தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதுலேயே. அப்புறம் குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படணுன்னா சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கிறேன். கருவாடு சுத்தம் பண்ணிக்கோங்க, நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டுப்போம். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் அரிஞ்சது எல்லாம் போட்டு நல்லா கலரிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகட்டும். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சது இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இப்படி அரைச்சி போடுறதால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது பச்சை வாசனை போனோடனே வெட்டி வச்ச தக்காளி ஒன்றையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே காய்கறி சேர்த்துக்கலாம். தக்காளி மசிஞ்சதும் உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். அவரைக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்துட்ட பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்து கலரிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புனால உப்பு கம்மியாக போடுங்க, பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி விட்ட பிறகு மாங்காய், கருவாடு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம். வாழை கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.